வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. பஞ்சாயத்து தார் சாலை முகப்பிலே அமைந்துள்ள 1 ஏக்கருங்க. நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க, இது மாதிரி 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் இந்த மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களாம் பாருங்கள், அருமையான ப்ராப்பர்ட்டி பாருங்கள். நீட்டாக இருக்கும். ஒரே இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக செவ்வாய் வடிவமாக அருமையாக இருக்குங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. அது மாதிரி பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அனைத்து வியூவர்ஸும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணியும் கொடுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்ட எல்லையில் தான் அமைஞ்சிருக்குங்க. அதாவது சேலம் டு தருமபுரி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைங்க. பாப்பிரெட்டிப்பட்டி கூட்ரோடு, சாமியாபுரம் கூட்ரோடுக்கு அடுத்து அமைந்துள்ளதுங்க. மெயின் ரோட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 1 கிலோமீட்ரு. பக்கத்தில் எல்லாமே வீடுகள் கட்டி நீட்டாக குடியிருக்கிறாங்க. ஊரை ஒட்டிய பக்கமாகவே அமைஞ்சிருக்கு. அதனால் ஒரு நாளைக்கு நீங்கள் வீட்டு மனை அமைச்சிங்கன்னா கூட இதனுடைய ரேட்டு வேறு மாதிரி 2 மடங்கு லாபம் கிடச்சிருங்க. அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிங்க. இடம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க, நார்த் ஃபேஸிங்க. நீங்கள் வந்து ஃப்ளாட் அமைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கிழக்கு பக்கம் ரோடு கொடுத்து அமைச்சிங்கன்னா எல்லா ஃப்ளாட்டுமே கிழக்கு பார்த்து உட்காரும். உடனே சேல் ஆகிடுங்க. ஏன்னா ஊரை ஒட்டியே பக்கமாகவே அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, வாங்கி பயன்படுத்திக்கோங்க. ஃப்யூச்சரில் அது மாதிரி முதலீட்டுக்கு ஏற்ற அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டியும் கூட. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு, போரு, சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க. ஏற்கனவே அவங்க தனியாக வாங்கி கிரயம் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் பேப்பர் கிளியராக இருக்குங்க. உங்களுக்கு நீட்டாக இருக்கும், எந்த ப்ராப்ளம் இல்லை. அருகாமையிலும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தென்னந்தோப்பு, பாக்கு தோப்பு, இந்த மாதிரி தோப்புங்க. அருமையாக இருக்கும். அதனால் தண்ணீர் வளம் சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா. நீங்கள் போர் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 அடியிலே தண்ணி கிடச்சிருங்க. அது இல்லாமல் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 300-400 அடி போட்டுக்கிட்டாவே போதுமான அளவுக்கு தண்ணீர் கிடைக்கும். அருமையாக இருக்கும். நல்ல ப்ராப்பர்ட்டிங்க, சூப்பராக இருக்கும். வாங்கி நீட்டாக பயன்படுத்திக்குவாங்க. முதலீட்டுக்கேற்ற அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. ஒரு சொத்து வாங்கி வச்சாலும் இது மாதிரி ரோடு பேஸில் வாங்கி வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு நல்ல ரேட்டுக்கு போகுங்க. 4 வழிச்சாலையில் பார்த்தீங்கன்னா 4 வேலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டர் இருக்கிறதுனால 4 வழிச்சாலையில் 3 கோடி முதல் 4 கோடி ரூபா வரைக்கும் போகுதுங்க 1 ஏக்கர் விலை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1 கிலோமீட்டரில் இது 1 ஏக்கர் விலை 60 ரூபா சொல்லியிருக்காங்க, 60 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது. நேராக உட்காந்து ஓனர்கிட்டே பேசும்போது ப்ரைஸ் நெகோஷியபிளாக இருக்குங்க. ஆல்ரெடி கிரயத்திலே இருக்குங்க. அட்வான்ஸு அந்த மாதிரி இல்லை, டைரெக்ட் கிரயத்திலே இருக்குது. ஓனர்கிட்டே நேரடியாக பேசி நீங்கள் ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம். பெரிய அளவில் குறையாது, சிறிதளவு குறைய வாய்ப்பு இருக்குங்க. இடத்த பார்த்துட்டு இடம் பிடிச்சிருக்குன்னா மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.